சரியான ஒரு சட்டப்படியான எல்லா விஷயங்களும் இவருக்கு கிடைக்குது. ஏன்னா 60 வயசு வரைக்கும் அவரை வந்து நீங்க எந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வேலையிலேருந்து தூக்க முடியாது, செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு பணி உள்ளது. அதோட உங்களுக்கு அவருடைய அந்த பணிக்காலத்தில் அவருக்கு முதல் வாரத்தில் அவருக்கு சம்பளம் கிடைக்கும். அவருக்கு இபிஎஃப், இஎஸ்ஐ சரியான நேரத்தில் இந்த அவர் எந்த துறையில் வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து கரெக்டாக கட்டுறாங்களான்றது மானிட்டர் பண்ணுறது அந்த நிகாம், அதுக்கு பேர் வந்து ஒரு நிகாம், கௌசல்ய நிகாம்னு சொல்லிட்டு அந்த நிகாம் வந்து மானிட்டரிங் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சட்டப்பூர்வமான நீங்கள் வந்து ஒரு முறையை வந்து கொண்டு வாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கு கடைசியாக வந்து நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா, இந்த மின்சார திருத்த சட்டங்கள் வந்து வர்றதுனால தொழிலாளிக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது. நீங்கள் திருத்த சட்டங்களை வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து வரவேற்காட்டாலும் அதில் உள்ள விஷயங்களை வந்து நாங்கள் வகைப்படுத்துகிறோம். எந்தெந்த விஷயங்கள் அதில் வந்து எங்களுக்கு வந்து பலன் அடிக்குதோ அதை பூராமே நம்ம வந்து வரவேற்கிறோம். அதில் வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்தில் எங்களுக்கு இப்படி இருந்தால் சரியாக இருக்குன்ற சில திருத்தங்கள் சொல்கிறோம். சில விஷயங்களை சேர்க்கவும் சொல்கிறோம், சில விஷயங்களை எதிர்க்கிறோம். நம்ம வந்து ஒரு சட்டத்தை வந்து முழுமையாக எதிர்க்கிற ஒரு மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா ஒரு இன்னைக்கு இருக்கிற இந்த மின்துறையினுடைய காலமாற்றத்துக்கு ஏற்ற சட்டங்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டே வருது. ஏன்னா இன்னைக்கு சாந்தி பில்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு அணுசக்தி துறையவே வந்து தனியார் மயமாக்குறாங்க. அப்போ இதனுடைய இந்த டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு வளரணும்னா தனியாரோட பங்களிப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த அரசாங்கம் வந்து ஒரு அணுசக்தியவே வந்து ஒரு தனியார்கிட்ட